அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா அஸ்ரஃபில் அம்பியாஇ முர்சலீன் நபியனா முஹம்மத் வ ஆலிஹி வசாபிஹி அஜ்மஈன். அம்மா பாத். கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்லஷானு தஆலாவின் நல்லடியார்களே, அன்புக்கினிய சகோதர சகோதரிகளே, பிறமத அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவ பிரார்த்திப்பதோடு நான் சங்கை அப்துல் அஜீஸ். அல்லாஹ்வுடைய அருளால் அனைவரும் மிக நலமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன். அல்ஹம்துலில்லாஹ். எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே. இது கற்போம் கற்பிப்போம் தொடர் காணொலியில் பாகம் 65, அறியாமை கால பழக்கங்கள் சிலவற்றை நம்மளுடைய கவனத்துக்கு எடுத்துக்கொண்டு அந்த அறியாமை காலத்து பழக்க வழக்கங்களை அன்றே 1447 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துடைத்து எறிந்துவிட்ட என்ன அப்படி எதுவும் மார்க்கத்தில் இல்லை என்று தெளிவுபடுத்திய விஷயங்களை இன்று வரை நம்முடைய சமுதாய மக்கள் அதை சுமந்து கொண்டு அதன் மேல் நம்பிக்கை வைத்து அதன்படி செயல்படக்கூடியவர்களாக இருந்து வருகிறார்கள். இவைகளை பற்றி பல அறிஞர்கள் தங்களுடைய உரைகளில், எழுத்துக்களில் இது மார்க்கம் அல்ல என்று தெளிவாக எடுத்து சொல்லியும் கூட அது சரியாக செவிதாழ்த்தி கேட்காமல், அதை புரிந்து கொள்ளாமல் தான் தோன்றித்தனமாக நடந்து கொண்டு தங்களுடைய அமல்களை பாழாக்கி கொண்டு இருக்கிறார்கள். எனவே தான் மீண்டும் அப்படிப்பட்ட மக்களுக்கு நினைவுறுத்தும் விதமாக இந்த காணொலியை பதிவு செய்கிறோம். இதில் அறியாமை காலத்து பழக்க வழக்கங்கள் இன்றைக்கு நாம் எல்லாம் அறிந்தவர்களாக இஸ்லாமியர்கள் என்றும் முஸ்லீம்கள் என்றும் அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்பட்டவர்கள் என்றும் சொல்லக்கூடிய மக்கள்கிட்ட இப்படிப்பட்ட காரியங்கள் இருப்பது மிக மிக கேவலமான ஒன்று, வெறுப்புக்குரிய ஒன்று. உடனடியாக அவைகளை நம்மை விட்டு துடைத்தெறிய வேண்டும், அகற்றிவிட வேண்டும் என்பதற்காக இந்த காணொலி. இதில் முதலாவதாக வீட்டுக்குள் வரும்போது சகுனம் பார்ப்பது. வீட்டுக்குள்ளே என்ன நுழையும் போது பார்க்கக்கூடிய ஒரு சகுனம். இதை பற்றி அன்றைய அறியாமை காலத்து மக்கள்கிட்ட இருந்த அந்த பழக்கத்தை பற்றி ஒரு நிகழ்வு, ஒரு வரலாற்று நிகழ்வு. அன்சாரி தோழர்கள் இருக்காங்கல்ல, மதினாவாசிகள். இந்த அன்சாரி தோழர்கள் ஹஜ்ஜி செய்துவிட்டு வரும் பொழுது தங்கள் வீடுகளின் தங்கள் வீடுகளுடைய முன் வாசலில் வழியாக உள்ளே செல்ல மாட்டார்கள். அன்சாரிகள் என்ற நபித்தோழர்கள் ஹஜ்ஜி என்ற மிக முக்கியமான கடமையை நிறைவு செய்துவிட்டு தங்களுடைய ஊருக்கு திரும்பி தங்களுடைய இல்லங்களுக்கு செல்வதற்கு முன்னால் தங்களுடைய வீட்டு வாசல்கள் வழியாக அவர்கள் உள்ளே செல்ல மாட்டார்கள். அதற்கு மாற்றமாக புலக்கடைகள் வழியாக செல்வார்கள். அதாவது புலக்கடைகள்னு சொன்னால் இந்த வாசல் என்று ஒன்று வச்சுருப்போம் இல்லையா, அந்த வாசல் வழியை விட்டுட்டு என்ன அவர்களாக வேறு ஒரு வழியை புதிதாக தேர்வு செய்து ஓப்பன் பண்ணி அதனுக்குரிய திருடர்கள் மாதிரி உள்ள நுழைவது. இப்படித்தான் அவர்கள் தங்களுடைய இல்லங்களுக்கு செல்வார்கள். அப்படிப்பட்ட காலகட்டத்தில் அன்சாரிகளை சேர்ந்த ஒருவர் முன்வாசல் வழியாக வீட்டிற்கு சென்றார். அன்சாரிகளை சேர்ந்த ஒரு நபித்தோழர் அவருடைய வீட்டுக்குள், அவருடைய அந்த வீட்டின் முன்வாசல் வழியாக உள்ளே சென்றார், அவருடைய வீட்டுக்குள்ளே சென்றார். அதை பார்த்து மற்றவர்கள் அனைவரும் அவரை குறை சொல்கிறார்கள். தவறான வேலையை செஞ்சிட்டாரு, தப்பான ஒரு வழிமுறையை கடைபிடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி அந்த மக்கள் தூற்றுகிறார்கள். அப்போது உங்கள் வீடுகளுக்குள் புலக்கடைகள், அதாவது பின் வாசல்கள் வழியாக செல்வது நன்மையான காரியம் அல்ல. மாறாக
அல்லாஹ்வை அஞ்சி நடப்பதே நன்மையான காரியமாகும். ஆகவே வீடுகளுக்கு, உங்களுடைய வீடுகளுக்கு நீங்கள் செல்வதாக இருந்தால் அதன் வாசல் வழியாகவே செல்லுங்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 2வது அத்தியாயம் 189வது வசனத்தை அன்சாரிகளாகிய எங்கள் விஷயத்தில்தான் அந்த வசனம் அருளப்பட்டது என்று இந்த செய்தியை ஃபராவூர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த செய்தியை நீங்கள் புகாரில் 1803வது ஹதீஸாக பார்க்கலாம். எனவே இது ஒரு அறியாமை காலத்து பழக்கத்தில் உள்ள நடைமுறை. அடுத்ததாக ஒப்பாரி வைத்து அழுவது. பல காரியங்களுக்காக இன்று அதிகமாக கிராமப்புறங்களில் நீங்கள் பார்க்கலாம். இன்று வரை என்ன மரணமாக இருந்தாலும் வேறு விதமான துன்ப காரியங்கள் ஏற்பட்டாலும் ஒப்பாரி வைத்து அழக்கூடிய ஒரு காட்சி இன்று வரை நடந்து கொண்டு இருக்கிறது. இதை அன்றே 1447 வருடங்களுக்கு முன்னாலேயே இது அறியாமை கால பழக்க வழக்கங்களில் உள்ள ஒரு காரியத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை செய்து விட்டார்கள். அப்படி இருந்தும் கூட நம்மளுடைய இஸ்லாமிய மக்கள்கிட்ட, நம்மளை சுற்றி வாழக்கூடிய மக்கள்கிட்ட இருக்குது இல்லையா, அவர்களுக்கு எடுத்து சொல்ல கடமைப்பட்ட நாமளே அந்த காரியத்தை செய்யக்கூடியவர்களாக இருந்து கொண்டு இருக்கிறோம். அதனால் இவைகளும் சரியாக நம்ம புரிந்து கொள்ளணும். இதை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், என் சமுதாய மக்களுக்கிடையே நடைபெறுகின்ற நிகழ்ந்து கொண்டிருக்கின்ற 4 நடைமுறைகள் அறியாமை கால பழக்க வழக்கங்களில் உள்ளது. பெரும்பாலான மக்கள் அவற்றை கைவிட மாட்டேன் என்கிறார்கள். கொஞ்சம் பேர் திருந்திட்டாங்க, ஆனாலும் பெரும்பாலான மக்கள் அதை கைவிட மாட்டேங்கிறாங்க. அதிலேயே நிலைச்சு நிற்போன்னு அதையே செய்து கொண்டே இருக்கிறார்கள். அவைகளில் முதலாவதாக குலப்பெருமை பாராட்டுவது. எங்கள் குலம் என்னன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி பீத்திக்க வேண்டியது. குலப்பெருமை பாராட்டுவது. அடுத்தவரின் பாரம்பரியத்தை குறை கூறுவது. நாங்கள் தான் உயர்ந்த குலம், நீங்கள்லாம் என்ன, உங்களுடைய பாரம்பரியம் என்ன அப்படின்னு அடுத்தவங்களுடைய பாரம்பரியத்தை குறை சொல்வது. அடுத்தது கிரகங்களால் தான் மழை பொழியும் என்று எதிர்பார்ப்பது. இறுதியாக ஒப்பாரி வைத்து அழுவது. ஒப்பாரி வைக்கும் வழக்கமுடைய பெண் தான் இறப்பதற்கு முன் பாவமன்னிப்பு தேடி அதிலிருந்து மீளாவிட்டால் மறுமை நாளில் தராசில் கீழ் ஆன தாரால் கீழான நீலங்கியும் சொரிசிறங்கு சட்டையும் அணிந்தவளாக அவள் நிறுத்தப்படுவாள். மறுமை நாளில் தாரால் ஆன, அதில் பிராக்கெட்டில் கீழ்னு போட்டிருக்காங்க மொழிபெயர்த்தவர்கள், ஆன நீலங்கியும் சொரிசிறங்கு சட்டையும் அணிந்தவளாக அவள் நிறுத்தப்படுவாள். இதை அபு மாலிக் காபு பின் ஆசிம் அல் அஸரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த செய்தியை நீங்கள் முஸ்லீமில் 1700வது ஹதீஸாக பார்க்கலாம். இப்படியும் ஒரு சில காரியங்கள். அதில் முக்கியமாக குறிப்பிடத்தக்கது இந்த ஒப்பாரி வைத்து அழுவது. அடுத்து ஜோதிடம் பார்க்கக்கூடியவரிடம் சென்று ஜோதிடம் பார்ப்பது. ஜோசியம்னு சொல்லுவோம் இல்லையா, நல்ல நாள் கெட்ட நாள், அது போன்ற ஒரு நிகழ்ச்சி. இதை முஆவியா பின் அல் அஹம் அஸ் சுலமி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம், அல்லாஹ்வின் தூதரே, நாங்கள் அறியாமை காலத்தில் பல பாவ காரியங்களை செய்து வந்து கொண்டிருந்தோம். அதில் ஒன்றே ஜோதிடர்களிடம் சென்று, அதாவது ஜோசியம் பார்க்கக்கூடியவர்களிடம் சென்று குறி கேட்டுக்கொண்டிருந்தோம் என்றும் கூறினேன். அதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்,
ஜோதிடர்களிடம் நீங்கள் செல்லாதீர்கள் என்றார்கள். மேலும் நாங்கள் பறவைகள் வைத்து குறிப்பார்த்து கொண்டிருந்தோம் என்றும் கூறினர். அதற்கு நபி அவர்கள், இது உங்களில் சிலர் தம் உள்ளங்களில் காணும் ஐதீகம் சார்ந்த விஷயமாகும், இது உங்களை செயலாற்றுவதிலிருந்து தடுத்து விட வேண்டாம் என்று கூறினார்கள். இந்த மாதிரி குறிப்பாக்குற விஷயம் இருக்க, இது உங்களுடைய அப்பம்பாட்டம் காலத்திலிருந்து அப்படியே செஞ்சுக்கிட்டு வரீங்க. இதில் நீங்கள் நல்ல வேலைகளை நல்ல செயல்களை ஆற்றக்கூடிய அந்த செயலை இது தடுத்துட வேணாம், அதை காரணமாக்கிடாதீங்க அப்படின்னு தடுத்தார்கள் என்று கூறி, அதற்கு நபி அவர்கள், இது உங்களுடைய பாரம்பரியமாக தொடர்ந்து நீங்கள் ஏதோ ஒரு நம்பிக்கையில் செஞ்சுக்கிட்டு வரீங்க, அது போன்ற காரியங்களில் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களில் நல்லவைகள் இருக்கும், கெட்டவைகள் இருக்கும். அதில் நன்மையான காரியங்கள் எதையும் இது தடுத்துட வேண்டாம், அதை காரணமாக்கிடாதீங்க என்று அழகான முறையில் அந்த மக்களுக்கு தெளிவுபடுத்தினார்கள். அடுத்து பறவை சகுனம் சம்பந்தமாக இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், தொற்று நோய் கிடையாது, பறவை சகுனம் ஏதும் கிடையாது, ஆந்தை சகுனம் ஏதும் கிடையாது, சபர் மாதம் என்பது பீடை மாதம் என்பதும் கிடையாது என்றும் அதோடு சேர்த்து ஒரு பட்டியலை போடுறாங்க. இதை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். புகாரில் 5757வது ஹதீஸாக இது இடம்பெற்றிருக்கு. மேலும் பீடை மாதம் கிடையாது, அதை பற்றி அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறுகிறார்கள், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை, அதாவது அவர்களை, அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை சவ்வால் மாதத்தில் மணந்து கொண்டார்கள். சவ்வால் என்ற அந்த மாதத்தில் தான் என்னை மணமுடித்தார்கள். சவ்வால் மாதத்திலேயே என்னுடன் தாம்பத்தியம் உறவும் தொடங்கினார்கள். ஏன்னா அவங்க சிறு வயசாக இருக்கும்போது கல்யாணம் பண்ணது, அவங்க வயசுக்கு வந்த பிற்பாடு தானே தாம்பத்தியத்தில் தொடங்க முடியும். அதை தொடங்கும் போது அதுவும் சவ்வால் மாதம்தான். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் துணைவியரில் அவர்களுடன் என்னை விட அதிக நெருக்கத்துக்குரியவர் யார் என்று அறிவுபூர்வமான ஒரு கேள்வியை மக்களுக்கு முன்வைக்கிறார்கள். என்ன, நீங்கள் பீடை மாதம், கூடாத மாதம், நல்ல நாள் கெட்ட நாள், இந்த நாளில் செய்யலாம் இந்த நாளில் செய்யக்கூடாது, இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்கீங்களே, நீங்கள் எதையெல்லாம் நான் கெட்டதுன்னு சொல்கிறீங்களோ அந்த நாளில் தான் எனக்கு திருமணம் முடிக்கப்பட்டுச்சு, அந்த நாளில் தான் எங்களுடைய குடும்ப வாழ்க்கையை நாங்கள் தொடங்கினோம், அதில் நான் என்ன கெட்டு போயிட்டேன்? அவர்களுக்கு இருந்த மனைவிமார்கள்லேயே அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவிமார்களே அவர்களுக்கு ரொம்ப விருப்பமான ஒரு மனைவியாக நான் தானே இருந்தேன், சிந்திக்க மாட்டீர்களான்று அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லக்கூடிய அந்த செய்தியை நீங்கள் முஸ்லீமில் 2782வது ஹதீஸில் பார்க்கலாம். மேலும் நல்ல நேரம் கெட்ட நேரம் என்பது இந்த மார்க்கத்தில் கிடையாது. ஆனாலும் தெல்ல தெளிவாக அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் அறிவுறுத்தி கூறப்பட்ட ஒரு அற்புதமான இந்த நிகழ்வை இன்று வரை நம்மை சுற்றி வாழக்கூடிய அனைத்து மக்கள்கிட்டையும் எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் நல்ல நாள் பார்க்கணும் கெட்ட நாள் பார்க்கணுங்கிற ஒரு அடிப்படை அவங்கள்ட்ட இருக்கிறதுனால அவங்களோட ஒட்டி உறவாடி நாம் சுற்றி வாழ்ந்து கொண்டு இருப்பதன் காரணமாக நம்ம இஸ்லாமிய சமுதாயத்தில் உள்ளவர்களும் அதே வேலையை செய்கிறார்கள் இல்லையா? அதை பற்றியும் இஸ்லாம் என்ன சொல்கிறது என்பதை அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை தெளிவாக விளங்கிக் கொள்ளுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஆதமின் மகன், அதாவது மனிதன் என்னை புண்படுத்துகிறான். அவன் எப்படி என்னை புண்படுத்துகிறான்? அவன் காலத்தை ஏசுகிறான். நானே காலம். அந்த காலத்தை படைத்தவன் யார்? அல்லாஹ் தானே. நானே அந்த காலத்தை படைத்தவன் ஆவேன். என் கரத்திலேயே, என் கையிலேயே அதிகாரம் அனைத்தும் இருக்கிறது. நானே இரவையும் பகலையும் மாறி மாறி கொண்டு வந்து கொண்டு இருக்கிறேன் என்று அல்லாஹ் கூறுகிறார் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். இதை அறிவிக்கக்கூடியவர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் புகாரி என்ற நூலில் 7491வது ஹதீஸாக இது இடம்பெற்றிருக்கு. ஆக காலத்தை ஏசுகிறார்கள். அது நல்ல நேரம், இது கெட்ட நேரம், இது காலம் தானே. அப்படிப்பட்ட அந்த காலத்தை உண்டாக்கியவனா, படைத்தவனா, அனைத்து விஷயங்களையும் நிர்வாகிக்கிறோங்கிறது அந்த நிர்வாக
அதிகாரம் ஆற்றல் எல்லாம் என் கையில் தான் இருக்குது, வேறு யார்ட்டையும் இல்லை. அப்படி இருக்கும்போது இவர்கள் காலத்தை ஏசுவதன் மூலமாக என்னை தான் ஏசுகிறார்கள் என்று அல்லாஹ் கூறுவதாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு தெளிவுபடுத்துகிறார். இவைகளை சரியாக இது போன்ற எண்ணங்கள் யாருடைய மனசில் இருக்கோ அவர்கள் தெளிவாக உணர்ந்து கொள்ள வேண்டும். அறியாமை காலத்தின் அனைத்து விவகாரங்களும் என் பாதங்களுக்கு கீழே புதைக்கப்பட்டவை ஆகும். ஹஜ்ஜத்துல் விதாவில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்றைய தினம் ஹஜ்ஜத்துல் விதாவில் அந்த பல லட்சம் மக்களுக்கு மத்தியில் அறியாம கால பழக்க வழக்கங்கள் அனைத்தும் என்னுடைய பாதத்துக்கு கீழே, அதாவது மண்ணில் போட்டு புதைத்து விட்டேன், இனிமேல் அதை பற்றி யாரும் வாய் திறந்து பேசக்கூடாது என்று சொல்லப்பட்ட அந்த அறியாமை கால பழக்க வழக்கங்களை முஸ்லீம்களுக்கு மத்தியில் இன்றைய காலம் வரை தொடர்ந்து கொண்டே இருக்கிறது என்றால் அப்போ எப்படிப்பட்ட இஸ்லாத்தை நாம் புரிந்து வைத்திருக்கிறோம், எப்படிப்பட்ட இஸ்லாத்தை நாம் ஒவ்வொருவரும் கடைபிடித்து கொண்டிருக்கிறோம் என்பதை அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை தெளிவாக சிந்தித்து பாருங்கள். அறியாமை காலத்தின் அனைத்து விவகாரங்களும் என் பாதங்களுக்கு கீழே புதைக்கப்பட்டு விட்டன. அறியாமை காலத்தில் நிகழ்ந்துவிட்ட உயிர் கொலைகளுக்கான பழிவாங்குதல்கள் அனைத்துமே என் பாதங்களுக்கு கீழே புதைக்கப்பட்டவை ஆகும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய இந்த அற்புதமான இறுதி பேருரையை ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள். முஸ்லீமில் 2334வது ஹதீஸாக இது இடம்பெற்றது. அதாவது ஒரு குடும்பத்திலிருந்து இன்னொரு குடும்பத்தாரை யாராவது கொலை பண்ணிட்டாக்க அந்த கொலை அப்படியே காலங்காலமாக தொடர்ந்துக்கிட்டே வர்றது. ஏன்னா கொலை செய்யப்பட்டவருடைய புள்ள அந்த கொலை செய்த குடும்பத்தில் ஒருத்தனை கொல்லுவான், அவன் திருப்பி அவனுடைய வழித்தோன்றர்கள் ஒன்று இவங்களை கொல்லுவாங்க, அவங்களை கொள்ற, இப்படியே தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். அப்படிப்பட்ட அந்த இதை அந்த ஹஜ்ஜத்துல் விதாவில் இறுதி பேருரையில் முற்றுப்புள்ளி வைக்கிறார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். என்ன இன்றைக்கி வரலாம் இருக்குதா? அது இல்லையா? முஸ்லீம்கள்ட்ட அதிகம் இல்லாட்டியும் என்ன உலக மாந்தர்கள் அனைவருமே இதை கடைபிடித்து கொண்டிருக்கிறார்கள். அடுத்து அறியாமை கால பழக்க வழக்கத்தை விரும்பக்கூடியவர்கள், அதை பற்றியும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள். இதோ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, மனிதர்களிலேயே அல்லாஹ்வில் கடுமையான கோபத்திற்கு ஆளாக கூடியவர்கள் 3 பேர். யார் அந்த 3 பேர்? முதலாவதாக மக்கா புனித எல்லைக்குள் பெரும்பாவம் செய்கிறவர்கள். மக்கா என்ற அந்த காபத்துல்லா இருக்குதே அந்த இடத்த அல்லாஹ்வுடைய தூதரும் புனிதமாக்கி இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட அந்த புனித நகரத்தில் என்ன அது குறிப்பிட்ட எல்லைக்குள்ளார பெரும் பாவங்களை செய்வது. ரெண்டாவது, இஸ்லாத்தில் இருந்து கொண்டு நான் முஸ்லீம் தான், நான் ஃபாலோ பண்ணுறது இஸ்லாம் தான் என்று சொல்லி கொண்டிருக்கிறார்கள அறியாமை கால கலாச்சாரத்தை விரும்புகிறவன், முஸ்லீமாக இருந்து கொண்டு நான் இஸ்லாத்தை கடைபிடிக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு அடித்து ஒழிக்கப்பட்ட அந்த அறியாம கால கலாச்சாரத்தை விரும்புகிறேன் என்று எவன் சொல்கிறானோ அவன். மூன்றாவதாக, ஒரு மனிதனின் இரத்தத்தை சிந்த செய்வதற்காக நியாயமின்றி அவனை கொலை செய்ய தூண்டுகின்றவன். கொலை செய்கிறவன் புழு பாவி, என்ன அந்த கொலையை தூண்டுறது. அவனை விடலாமா, அவன் இப்படிப்பட்ட வேலையை செஞ்சான், அவனை சும்மா விடலாமா அப்படின்னு என்ன சம்மந்தப்பட்டவர்கள்ட்ட அப்படியே உசுப்பேத்தி அவனை கொலை செய்கிறது, அவன் இரத்தத்தை சிந்த செய்வது. இப்படி இந்த 3 பேர்களை என்ன அல்லாஹ்வின் கடுமையான கோபத்துக்கு ஆளானவர்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். இதை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த செய்தியை நீங்கள் புகாரில் 6882வது ஹதீஸாக பார்க்கலாம். மேலும் அறியாமை கால பழக்க வழக்கத்தை விட்டவருக்கு மன்னிப்பு, யார் அந்த பழக்க வழக்கத்தை விட்டுவிட்டார்களோ அவர்களுக்கு மன்னிப்பு இருக்கிறது. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், ஒரு மனிதர் அல்லாஹ்வின் தூதரே, நாங்கள் அறியாமை காலத்தில் செய்த தவறுகளுக்காக மறுமையில் தண்டிக்கப்படுவோமா என்று கேட்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், எவர் இஸ்லாத்தில் இணைந்து நன்மை புரிகிறாரோ அவர் அறியாமை காலத்தில் செய்த தவறுகளுக்காக தண்டிக்கப்பட மாட்டார். இஸ்லாத்துக்கு வந்துவிட்டு அறியாமை காலத்தில், அதாவது முஸ்லீம் அல்லாத காலத்தில் எதெல்லாம் செஞ்சாரோ என்ன அவைகளுக்காக அல்லாஹ் பிடிக்க மாட்டான், தெரிந்துடணும் அதிலிருந்து என்று சொல்லிவிட்டு,
எவர் இஸ்லாத்தில் இணைந்த பிறகு மீண்டும் இறை மறுப்பு எனும் தீமையை புரிகிறாரோ அவர் அறியாமை காலத்தில் செய்த முந்தைய தவறுகளுக்காகவும் சேர்த்து என்ன பண்ணுவார், முந்தைய பிந்தைய தவறுகளுக்காக தண்டிக்கப்படுவார் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய இந்த செய்தியை இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். புகாரில் 6921வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கு. எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, இதில் கொஞ்சம் தான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறோம். முக்கியமாக நம்ம சமுதாயத்தில் நிலவுகின்ற சில தீமைகள், அறியாமை கால பழக்க வழக்கங்களை பற்றி இதில் நினைவுறுத்தும் விதமாக சொல்லியிருக்கிறோம். மீண்டும் மீண்டும் இந்த காணொலியை கேட்டு இதோடைய டிஸ்கிரிப்ஷனில் இதோடைய ஆதாரங்களை பதிவு செய்திருக்கிறேன். அதையும் படித்து தெளிவாக உணர்ந்து கொண்டு அந்த அறியாமை கால பழக்க வழக்கங்களை அறவே திரும்பி பார்க்காத அளவுக்கு நாம் முஸ்லீம்களாக இஸ்லாத்தை ஃபாலோ பண்ணக்கூடியவர்களாக ஃபாலோ செய்யக்கூடிய பின்பற்றக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் உங்களை என்னை ஆக்கி அருள் புரிய வேண்டும் என்று அல்லாஹ்விடம் பிரார்த்தித்தவனாக இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன். நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஜஸாக் அல்லாஹ் ஹைரா.